இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் பருப்புனா 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம், 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். பருப்பு ஒரு பக்கம் வெந்தது இருக்கட்டும். நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 200 கிராம் மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். காய் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 25 கிராம் புளியை லைட்டாக கலந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதித்தோடனே நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பு, அதை மற்ற விட்டு நல்லா கடைஞ்சிட்டு இந்த காய் வேக வச்ச காய் இதோடு சேர்த்து உப்பு, கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கணும். ஏன்னா அந்த காய் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், காய் பருப்போடு சேர்ந்து வெந்து சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லிக்குன்னா புளி சேர்க்காண்டா செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாமா? பாய் மக்களே.